ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி பரஸ்வதியா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரராய. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சர்வலோகமும் கிரகங்களால் இயங்குகின்றது. ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு காரியம் நடந்தாலும் சரி, ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு நடந்தாலும் சரி, உலகத்திற்கு நடந்தாலும் சரி, கிரகங்களால் மட்டுமே சர்வலோகமும் இயங்குகின்றது. ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக இதை சிறந்த முறையில் முன்வைத்து டிசம்பர் மாத பலன்களை தொடங்குவோம். இந்த டிசம்பர் 1 முதல் 31 வரை, கார்த்திகை 15 முதல் மார்கழி 16 வரை, இதில் இந்த கார்த்திகை மாதத்தில் பிற்பகுதியில் ஒரு முக்கிய விழா, தெய்வீக விழா, கார்த்திகை தீபம். ஒவ்வொரு வீட்டிலும் தீய சக்திகள் அடியோடு அழியக்கூடியது. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒரு தீய சக்திகள் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும். இந்த 3/12/2025 அன்று கார்த்திகை தீப விழா கொண்டாடப்படுவதால் தீய சக்திகள் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து வீட்டை விட்டு வெளியேறும். அடுத்து 2026 பிறக்கக்கூடிய ஒரு புத்தாண்டுக்காக கிரகங்கள்லாம் ஒன்று சேருகிறது. முதலில் 6/12/2025 அன்று செவ்வாய் தனுசுக்கு வர்றார். என்னென்ன கிரக பெயர்கள் நடந்துட்டு இருக்கு பாருங்க, கவனமா கேளுங்க. ஆக அடுத்தது அதே 6/12/2025 அன்று புதனாகப்பட்டவன் ஒரு கொஞ்ச நாள் மட்டும் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசியில் இருப்பார். புரிஞ்சிட்டீங்களா? அடுத்து மிக முக்கிய பயிற்சி, குருவினுடைய அதிச்சார பயிற்சி முடிவடைகிறது 21/12/2025. அதிச்சார பயிற்சி முடிவடைந்து முன்னோக்கி போன குரு பகவான் பின்னோக்கி மீண்டும் மிதுனத்திற்கு வருகிறார். இதனால் யாருக்கெல்லாம் பின்தங்கிய பலன்கள், யாருக்கெல்லாம் சிறந்த முன்னேற்றமான சாதிக்கக்கூடிய பலன்கள் என்பதை நாம் பார்க்க போகின்றோம். அடுத்ததாக 22/12/2025 அன்று தனுசுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி அடைகிறார். தனுசு ராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சி அடைகிறார். ஆக இப்ப அடுத்தது இந்த புதன் விருச்சகத்துக்கு வந்தார் இல்லையா, துலாத்திலிருந்து விருச்சத்துக்கு வந்தார். அந்த விருச்சகத்திலிருந்து என்ன பண்றாரு, அவரும் தனுசுக்கு வந்துடுறார். ஆக ஏற்கனவே செவ்வாய் தனுசுல இருக்கு, அடுத்து சுக்கிரன் அங்க வந்துடுறாரு, இப்ப அடுத்ததாக புதன் அங்க வந்துடுது. ஆக இந்த 3 கிரகங்களும் தனுசு ராசியில் பல நல்ல யோகங்களை, புத்தாண்டில் நல்ல யோகங்களை உருவாக்குவதற்கு, படைப்பதற்கு, பலன் வழங்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறன. அது டிசம்பர் மாதத்தில் ஏற்பட்டு விடுகின்றது. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பது போல் புத்தாண்டுக்கான பலன்கள் உங்களுக்கு இப்பவே தயாராகிவிட்டது. ஆக இதனால் என்னென்ன யோகங்கள் உங்களுக்கு ஏற்பட போகின்றது, என்னென்ன ஒரு அபிவிருத்தி ஆக போகின்றது, பொருளாதார முன்னேற்றம் எந்த அளவுக்கு ஏற்பட போகின்றது என்பதை தெல்ல தெளிவாக, தொழில் விருத்தி, பொருளாதார முன்னேற்றம், சுப நிகழ்ச்சிகள், என்னென்ன தெய்வ வழிபாடுகள், என்னென்ன பரிகாரங்கள் என்பதை பற்றி தெல்ல தெளிவாக நாம் இந்த நிகழ்ச்சியில் எல்லா ராசிகளுக்குமே பார்க்க போகிறோம். ஆக இது பொதுவான பலன். அதாவது ஒவ்வொருவருக்கும் ஆண்டவன் பிரம்மன் ஒரு தலையெழுத்து, தனியாக ஒரு தலையெழுத்து எழுதியிருப்பார். எல்லாருக்குமே ஒரே மாதிரி நடக்க போறதில்ல. இங்கே சொல்றது ஒரு பொது பலன். இது ஒரு 60% 70% எடுத்துக்கணும். உங்களுடைய ஜனன பிறந்த ஜாதகம் மட்டுமே உங்க வாழ்க்கையில் உண்மையான வெற்றியை தரும். உண்மையான யோகங்களை தருவது உங்க ஜனன ஜாதகம் மட்டும்தான். ஆகவே ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒவ்வொரு காரியங்களும் செய்து வெற்றி அடைய வேண்டும். கீழே உள்ள நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரிங்களா?
ஆக இப்போ எல்லா ராசிக்குமே டிசம்பர் மாத பலன்களை தொடங்குவோம். டிசம்பர் மாத பலன்கள். இந்த டிசம்பர் மாத பலன்கள் தனுசு ராசிக்கு இப்போ சிறப்பாக பார்க்க போகிறோம். தனுசு ராசி நேர்களே, உண்மையோடும் நேர்மையோடும் நல்ல உழைப்போடும் நல்ல குடும்ப அக்கறையோடும் என்னதான் பாடுபட்டாலும் குடும்பத்தில் நல்ல பேரு கிடையாது. குடும்பத்தில் இருப்பவர்களால் உங்களுக்கு எந்தவித ஆதரவும் இல்லை. வாழ்க்கையே ஒரு யுத்தமான போராட்டமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இந்த தனுசு ராசினியர்கள் தான். ஆனால் உங்களை மாதிரி நல்லவர்கள் உலகத்தில் கிடையாது. நியாயமானவர்கள், நாட்டுக்காகவும் பூமிக்காகவும் உழைப்பவர்கள். உங்களுடைய டிசம்பர் மாத பலன்கள் இப்போ பார்க்க போனோம். உண்மை, உழைப்பு, நேர்மை நிச்சயம் ஒரு நாள் வெற்றி பெறும். எங்கெங்கே எனக்கு காலம்புறம் கஷ்டப்பட்ட பொழப்பாத்தான் இருக்கு. நான் யாரை நம்புறதுன்னு தெரியல. நானும் எல்லா நம்பிக்கையோடு தான் செய்கிறேன். நானும் நம்பிக்கையோடு தான் நினைக்கிறேன். இப்போ உங்களுடைய ராசிக்கு அதிபதி குரு பகவான், உங்களுக்கு 4ஆம் இடத்தின் அதிபதி குரு பகவான். இந்த 2 இடங்களுக்கும், அதாவது 4ஆம் இடம் எண்ணங்கள், ஆசைகள், மனம், இருதயம், மனசில் இருக்கிற வெற்றிகள், ஆசைகள், மனசில் இருக்கிற ஆசைகள், எண்ணங்கள், சொந்த வீடு, வாகனம், வண்டி, வாகனங்கள் என்று சொல்லக்கூடிய, அதே நேரத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம், உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம், நீங்கள் போட்ட திட்டமெல்லாம் வெற்றி பெறுமான்னு சொல்லக்கூடிய 1, 4க்குரிய குரு பகவான் அட்டமஸ்தானத்தில் இருக்கிறார். அட்டமஸ்தானம் 8ஆம் பாவம். இந்த 8ஆம் பாவத்தில், 8ஆம் பாவம் என்பது உகந்த பாவம் இல்லை என்றாலும் அவர் அந்த இடத்துல உச்சம் பெற்று இருக்கக்கூடிய நிலை. உங்க ராசிக்கு அதிபதி உச்சம் பெற்று இருக்கக்கூடிய உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கிறார். ஆக அந்த இடத்தில் உச்சம் பெற்று இருக்கும் பொழுது, தனஸ்தானத்தை பார்க்கும் பொழுது, பொதுவாக சுபகிரகங்கள் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடாது. உங்க ராசிக்கு அது 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடாது. கொஞ்சம், அதாவது சோதனைகள் கொஞ்சம் அதிகமாகும். சோதனைகள், வருமானமோ முன்னேற்றமோ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சோதனைகள் அதிகமாக தான் இருக்கும். அதே நேரம் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. குரு பகவான் ஒரு சுமாரான உச்சம் பெற்று இருந்தாலும் பலன்கள் சற்று குறைவுதான். அடுத்ததாக இந்த குரு பகவான் உச்சம் பெற்று இருந்த நிலையிலிருந்து அவருடைய அதிச்சார குரு பயிற்சியை ஒரு முடிவுக்கு வருகிறார். ஒரு அதிச்சார பயிற்சி முடிவடைந்து கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு வருகிறார். மிதுனத்துக்கு 7ஆம் இடத்துக்கு வரார். 21/12/2025. இது ஓரளவு சில பாதிப்புகளிலிருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். நண்பர்களுக்கு மூலம் ஏற்பட்ட வருமானங்கள், நண்பர்களால் தடைகள் ஏற்பட்ட, நண்பர்களால் பிரச்சனைகள் ஏற்பட்ட பிரச்சனை தீரும். வருமானங்கள் அதிகப்படும். முன்னேற்றங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்பயும் டிசம்பர் 21க்கு அப்புறம். சரிங்களா? ஆக இந்த இடத்தை பொறுத்தவரை 8ஆம் இடம் தோஷம்தான். அதில் குரு 8லிருந்து அவர் 7க்கு வரும்போது கொஞ்சம் கண்டிப்பாக நல்ல பலனை கொடுப்பார். அதில் எந்தவித மாற்றமே இல்லை. இருந்தாலும் 8ல் இருக்கும்போது தனஸ்தானத்தை வருமானத்திற்கு ஓரளவு வருமானம் வரதான் செய்யும். வருமானம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனா பல பிரச்சனைகள் இருக்கும்.
குடும்ப பிரச்சனைகள் இருக்கும், வருமானம் நினைச்ச மாதிரி வருமானம் வராது, சுமாராக இருக்கும். ஆனால் அந்த டிசம்பர் 21க்கு அப்புறம் ஓரளவு நல்ல முன்னேற்றம் உறுதியாக ஏற்படும். அடுத்ததாக செவ்வாய், உங்களுடைய 5-12 செவ்வாய் 12ஆம் இடத்திலிருந்து 6-12-2025 அன்று உங்கள் ராசிக்கே வந்துடுறார். உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அதிர்ஷ்டக்காரகர். ஆக பூமிகளால் நன்மை, பிள்ளைகளால் யோகம், பூரிய சொத்துக்களால் யோகம், பதவியால் யோகம், முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலம். சரி, அவர் மட்டும் அந்த இடத்துல வந்தால் பத்தாது, மற்ற கிரகங்கள் தொடர்ந்து வருது. அப்போ உங்களுக்கு அடுத்ததாக இந்த புதன் ஒரு துளாராசியில் இருக்கக்கூடிய புதனாகப்பட்டவன் சில காலங்கள் இந்த 25ஆம் தேதி வரையிலும் விருச்சிக ராசியில் இருப்பார். குருவின் பார்வையில் இருக்கார். அப்போ 10ஆம் இடத்து அதிபதியான புதன் குருவின் பார்வையில் விருச்சிக ராசியில் இருக்கும்போது வருமானங்கள் ஓரளவு நமக்கு ரொம்ப பாதிப்பு இல்லாமல் வருமானம் வந்துகிட்டு இருக்கும். உத்தியோகத்தில் பிரச்சனை தராது. சரிங்களா? ஆக இந்த புதன் என்ன பண்றாரு, 25-12-2025 உங்க ராசிக்கு தனுசு ராசிக்கு வந்துடுறார். அடுத்து சுக்கிரன் 22-12-2025 அன்று சுக்கிரன் உங்க ராசிக்கு வந்துடுறார். அப்ப உங்க ராசியில் என்னென்ன கிரகங்கள் இருக்கு? செவ்வாய் இருக்கு. செவ்வாய் யோகக்காரன், அதிர்ஷ்டஸ்தானதி, அதிர்ஷ்ட பூர்வ புண்ணிய அதிர்ஷ்டத்துக்குரியவன். அடுத்து சுக்கிரன் உங்களுக்கு 6-11க்குரியவன், 6-11க்குரியவர். ஆக 6ஆம் அதிபதி என்பது சில கணவன் மனைவிக்குள் ஒரு வாக்குவாதங்களை உருவாக்கக்கூடியவன். அவன் உங்கள் இடத்துக்கு வரும்போது இந்த கணவன் மனைவிக்குள் ஒரு வாக்குவாதத்தை ஏற்படுத்துவார். அதாவது உங்கள் மனசில் நினைக்கிற அவங்க அதை எதிர்பார்த்தமாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது வாழ்க்கை பூரா நடக்கிறது தான், புதுசாக நடக்க போகிறது இல்லை. இப்போ ஏதாவது ஒரு முடிவு பண்ணிங்கன்னா அதற்கு எதிர்பார்த்தமாக நடந்துக்கிட்டு இருக்கும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு அடுத்து இந்த 10ஆம் அதிபதி புதன் அந்த இடத்துல வர்றதுனால ஒரு புதிய தொழில் உருவாகக்கூடிய நிலை ஏற்படும். புதிய தொழில் நண்பர்களாலோ இல்லை மனைவியுடன் சேர்ந்தோ ஒரு கூட்டு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய நிலை சிலருக்கு உருவாகும். என்னதான் சண்டை போட்டாலும் கணவன் மனைவி சேர்ந்து தொழில் பார்க்கக்கூடிய நிலை உருவாகும். அது ரொம்ப பேர்கிட்ட இருக்கு. வருஷம் பூரா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் தொழில் நடத்திக்கிட்டு இருக்கும். தொழில் ஒரு புறம் நடந்துகிட்டு இருக்கும், ஏதாவது வாக்குவாதங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். சரி, இப்போ இதுதான் இந்த டிசம்பர் மாதத்தினுடைய கிரகணிகள். மேலே இந்த கார்த்திகை முடிஞ்ச உடனே மார்கழியில் சூரியன் உங்கள் இடத்துக்கு அது ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம். சூரியன் உங்கள் வாழ்க்கையை மேலும் உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலத்தை முன்னேற்றத்தை அதிகப்படுத்துவார். ஏன்னா அவர் பாக்கியாதிபதி. சகல பாக்கியங்களும், நல்ல பதவி, தொழில் முன்னேற்றம், வாழ்க்கையை மிகவும் முன்னேற்றமான உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய சூரியன் ஒன்று சேரும்போது அத்தனை தோஷங்களும் விலகும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆக சூரியனால் ஏற்பட்ட மிகப்பெரிய பவர், மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் இந்த டிசம்பர் மாதம் தனுசு ராசிக்கு நிச்சயமாக ஏற்படும். இதுதாங்க இப்போ டிசம்பர் மாதத்தில் முக்கியமான கிரக மாற்றங்கள். சரிங்களா? இப்போ என்னதாங்க நான் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் என்னதான் இங்கே இருந்து சொன்னாலும் பொதுவான கோடிக்கணக்கான தனுசு ராசி இங்கே பொதுவான சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் உங்களுக்கும் உள்ள பிரச்சனையை உங்கள் ஜாதகம் மட்டும்தான் சரி செய்யும். அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ பொதுவாக ஜாதகம் எதுக்கு பார்க்க போகிறீங்க? நல்ல தொழில் நல்லா வரணும், வருமானம் வரணும், நல்ல வேலை கிடைக்கணும், அரசாங்க வேலை கிடைக்கணும், கிடைக்குமா, கல்யாண காலகாலத்தில் முடியுமா, கணவன் மணி பிரச்சனை இப்படித்தான் போகுமா, ஏதாவது வழி இருக்கா, இன்னைக்கு கொஞ்ச காலமாக நிம்மதியாக இருப்போமா, ஏதாவது சொத்து பொத்துக்கள் சேர்றதுக்கு சொத்துக்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா, குழந்தை இல்லாமல் இருப்பவங்களுக்கு குழந்தை பாக்கியம் பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இது ஒரு மனிதனுடைய ஒரு குடும்பத்துக்கு தேவைப்படுற முக்கியமான காரியங்கள். இதுதான், இதுக்கு தான் ஜாதகம் பார்க்க போறீங்க. இது சரியா நடந்தாலே போதும் இல்லை? அப்ப வேதனைகள் என்ன,
இதுதான் நடக்கணும், கண்டிப்பாக நடக்கும். பிரம்மன் இந்த விதியெல்லாம் எப்போ நடக்குன்னு உங்கள் தலையில் எழுதியிருப்பார். புரிஞ்சுட்டீங்களா? அதாவது ஒரு ஜோதிடத்தின் பலன்கள் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்று ஜாதகம் தப்பாக இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் நான் தப்பாக இருக்கணும். இதுதான் உண்மை. அப்போ உங்கள் விதியை பிரம்மன் எப்படி எழுதியிருக்காரோ அதை நான் சரியாக கணித்தா சரியாக நடக்கும், அவ்வளோதான். இதுதான் உண்மை. ஆக உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்குறேன்னா கீழே நம்பர் இருக்குது, நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம். இத்தனை கிரகங்களும் தனுசுல லாபஸ்தானத்திலிருந்து கும்பராசிக்கு மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்துகின்றது. அதில் மாற்றம் இல்லை. இப்போ இங்கே இதுதாங்க இந்த டிசம்பர் மாதம் சொல்லக்கூடிய ஒரு சிறந்த இது 2026 பிறப்பதற்காக நல்ல யோகமான கிரகங்கள் இப்பயே லாபஸ்தானத்தில் உங்களுக்கு உட்காந்துருச்சு. அப்போ 2026 இன்னும் மிகப்பெரிய யோகங்கள் காத்து கொண்டிருக்கிறது. சரிங்களா? ஆக என்னதான் நாங்கள் இங்கேருந்து அப்படி இப்படின்னு என்னத்தையோ நல்ல பலன்களை சொன்னாலும் இது கோடிக்கணக்கான கும்பராசிக்கு சொல்லப்படுகின்ற ஒரு பொதுவான பலன் இல்லையா? ஆனால் ஒவ்வொரு கும்பராசிக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஒரு குடும்பத்துனா ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு பிரச்சனை இருக்கும். எல்லா கும்பராசிக்கும் ஒரே மாதிரி பிரச்சனைகள் இருக்காது. சரிங்களா? அதை உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை வெற்றி அடைய செய்து உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பது உங்கள் ஜாதகம் மட்டுமே. புரிஞ்சுட்டீங்களா? உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நவ கிரகங்கள் தான் உங்களை வெற்றி அடைய செய்யும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஜாதகம் எதுக்கு பார்க்க போகிறீங்க? ஜாதகம் ஜோசியம்னு எதுக்கு பார்க்கணும்? தொழில் நல்லா இருக்குமா? நான் சொந்த தொழில் பண்ணலாமா? இல்லை எனக்கு நல்ல வேலை கிடைக்குமா? இல்லை அரசாங்க வேலை கிடைக்குமா? நல்ல திருமணம், எனக்கு நல்ல மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை எப்போ கிடைக்கும்? நல்ல திருமணம் நடக்குமா? ரொம்ப நாள் ஆச்சு, கல்யாணம் முயற்சி பண்ணிகிட்ருக்கு, நடக்கலை. குழந்தை இல்லாமல் இருக்குது, குழந்தை பாக்கியம். சொத்து பொத்து வாங்க முடியுமா? வீடு கட்ட முடியுமா? வாகனங்கள் வாங்க முடியுமா? சுகபோகமாக வாழ முடியுமா? இல்லை கடனாளி இருப்பேன், அந்த கடன்லாம் எப்போ அடைபடும்? இப்படியெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள். இதுக்குத்தான் நீங்கள் ஜாதகத்தை பார்க்க. ஒரு மனிதனுடைய அன்றாட அடிப்படை தேவைகள், வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான முயற்சிகள், இதுக்குத்தான் ஜாதகம் பார்க்க போகிறீங்க. அது சரியாக நடந்தால் போதும்ல. ஆக இந்த விதியெல்லாம் பிரம்மன் போட்டு வச்சிருக்கார். ஒரு மனுஷனுடைய தலையெழுத்தை பிரம்மன் எழுதியிருக்கார். உங்கள் தலையெழுத்தை பிரம்மன் எழுதியிருக்கார். பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. இப்போ ஒரு ஜோதிடர் சொன்ன பலன்கள் சரியாக நடக்கலை அப்படின்னா ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் நான் தப்பாக இருக்கணும். இதுதான் உண்மை. அதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்போ என்னை நம்பி நீங்கள் வரக்கூடிய உங்களுக்கு நீங்கள் நினைச்ச காரியம் நடந்தால் போதும்ல. கண்டிப்பாக பிரம்மனால் எழுதப்பட்ட உங்கள் தலையெழுத்தில் என்ன இருக்கோ அதை சரியாக சொன்னால் சரியாக நடக்கும். சரியாக சொன்னால் கணித்து, அதாவது ஒரு ஜோதிடத்தில் சொன்னது நடக்கலைன்னா கணித்து சொல்வதில் தான் தவறு ஏற்படுகின்றது. அப்போ சரியாக கணித்தா சரியாக நடக்கும். ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.